நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் அதிகாரப்பூர்வ அரசு பங்களா 1100 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுடெல்லியில் உள்ள லூதியன் பங்களா மண்டலத்தில் மோதிலால் நேரு மார்க்கில் இந்த வீடு உள்ளது. மொத்தம் 3.7 ஏக்கர் பரப்பளவில் 24,000 சதுரடி கொண்ட இந்த பங்களா தற்போது ராஜஸ்தானை சேர்ந்த அரச குடும்பத்தினரான ராஜ்குமார் கக்கர் மற்றும் பினாராணி ஆகியோர் வசம் உள்ளது. இதனை வாங்க விரும்புவதாகவும் யாரேனும் உரிமை கோர விரும்பினால் தெரிவிக்கலாம் என முன்னணி தொழிலதிபர் ஒருவர் அறிவிப்பு செய்துள்ளார். கடந்த ஓராண்டு காலமாக இந்த பெரும் சொத்தை வாங்குவதற்கு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் 1400 கோடி விலை கூறப்பட்டு 1100 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பங்களா 1912 முதல் 1930 வரையில் பிரிட்டிஷ் கட்டடக் கலைஞர் எட்வின் லுட்யன்ஸ் என்பவரால் கட்டப்பட்டதாகும். நாட்டில் இதுவரையிலான சொத்து விற்பனையில் இதுவே அதிகமானது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. IPL கிரிக்கெட்டிலிருந்து விலகிய சுழல்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் பிக் பாஷ் கிரிக்கெட் தொடரில் விளையாட உள்ளதாக கூறப்படுகிறது. வெளிநாட்டு லீக் தொடர்களில் விளையாட ஆர்வம் காட்டி வரும் அஸ்வின் இங்கிலாந்தின் தி 100, துபாயின் ILT20 ஆகிய தொடர்களில் பங்கேற்க பதிவு செய்துள்ளார். இதனிடையே ஆஸ்திரேலியாவில் புகழ்பெற்ற பிக் பாஷ் கிரிக்கெட் தொடரில் விளையாட அஸ்வினை அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் அழைப்பு விடுத்துள்ளது. சாம்பியன் வீரரான அஸ்வின் BBL தொடருக்கு வந்தால் மதிப்புமிக்கதாக இருக்கும் என்று ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரிய தலைவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அஸ்வினுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு 1964 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயிலின் முதற்கட்ட நீட்டிப்பாக விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் வரையில் 15.46 கிலோமீட்டர் தொலைவிற்கான வழித்தடம் அமைய உள்ளது. இதற்கான நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் பிற பணிகளுக்காக 1964 கோடி ரூபாய் ஒப்புதல் வழங்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் நிலத்தை கையகப்படுத்துவதற்கு மட்டும் 1816 கோடி ரூபாய் செலவிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலில் மதுரை மாவட்டத்தில் உள்ள சில தொகுதிகளில் திமுக வென்றிருந்தாலும் 2026 அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற அதிமுகவின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பரப்புரையில் பேசிய அவர் மாநகராட்சி சொத்து வரி முறைகேட்டில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். மணல், கம்பி, ஜல்லி என அனைத்து கட்டுமான பொருட்களும் விலை உயர்ந்துவிட்டதாக குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி விலையை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க என்றும் குற்றம் சாட்டினார். இங்க இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் எதற்கோ போராட்டம் நடத்திட்டார். இந்த மதுரை மாநகராட்சியில 200 கோடி முறைகேடு நடந்திருக்கு. இதுவரைக்கும் வாய் திறந்தாரா? இதுவரைக்கும் வாயே திறக்கல. ஏன்னா அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்குது. வாய் திறந்தா வெளியில அனுப்பிச்சுவாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் சுற்றுவட்டாரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய மழை பெய்தது. திருப்போரூர், சதுரங்கப்பட்டினம், கல்பாக்கம், புதுப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் இரவு நேரத்தில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அதேபோல் காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒளிமுகமதுபேட்டை, பெரியார் நகர், செவிலிமேடு, ஓரிக்கை உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஆரணியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இரும்பேடு, சேவூர், முள்ளிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் மழை காரணமாக சாலையில் மழைநீர் தேங்கியது. சிறுபான்மையின மாணவர்கள் வெளிநாடுகளில் பட்ட மேற்படிப்பு பயில கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்திற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. பொறியியல், மருத்துவம், வணிகம், பொருளாதாரம், சமூக அறிவியல், சட்டம், கலை உள்ளிட்ட துறைகளில் வெளிநாடுகளில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் படிக்க ஆண்டுதோறும் 10 மாணவர்களுக்கு தலா 36 லட்சம் ரூபாய் வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இதற்காக 3 கோடியே 60 லட்சம் ரூபாய் ஒதுக்கியுள்ள தமிழக அரசு உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கும் மாணவர் 30 வயதிற்குள் இருக்க வேண்டும் என்றும் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 8
லட்சம் ரூபாய்க்குள் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. விண்ணப்பங்களை பரிசீலித்து தகுதியான மாணவர்களை தேர்வு செய்ய மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை முதன்மை செயலாளர் தலைமையில் தேர்வுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு முறையால் திருப்பூரில் உற்பத்தி செய்யப்பட்ட 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆடைகள் தேக்கமடைந்துள்ளதாகவும் ஆடை ஏற்றுமதி தொழில் கடும் பின்னடைவை சந்தித்துள்ளதாகவும் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஒன்றிய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மேற்கொண்ட ஆலோசனையில் மூலதன மானியம், உற்பத்தி மானியம், தொழிற்கடன் திரும்ப செலுத்த வட்டியில்லா கால அவகாசம் உள்ளிட்ட சலுகைகளை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்ததாகவும் சுப்பிரமணியன் தெரிவித்தார். அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகின்ற பஞ்சு எங்கள் ஆடைகளின் பங்களிப்பில் 30-35% வரும். அந்த ஆடைகளை திருப்பி ஏற்றுமதி செய்யும் போது அமெரிக்க அரசுடன் பேசி அதற்காவது வரி விலக்கு பெற்றுத்தரும்படி கேட்டுள்ளார்கள். இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆடை ஏற்றுமதியில் பின்னடைவை சரி செய்ய ஐரோப்பிய நாடுகளுக்கு கூடுதலாக ஏற்றுமதி செய்ய முயன்று வருவதாகவும் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் சுப்பிரமணியன் கூறினார். அதிக அளவு வருமானம் மற்றும் சொத்துக்களை கொண்ட பெண்களுக்கு ஜீவனாம்சம் வழங்க தேவையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த தம்பதி விவாகரத்து கோரி தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை குடும்ப நல நீதிமன்றம் மனைவி மற்றும் மகனுக்கு மாதம் 30,000 ரூபாய் ஜீவனாம்சம் வழங்குமாறு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பி பாலாஜி, மனைவிக்கு அதிக அளவு சொத்துக்கள் மற்றும் வருமானம் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு ஜீவனாம்சம் வழங்க தேவையில்லை என கூறி ஜீவனாம்சம் வழங்க உத்தரவிட்ட குடும்ப நல நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். அதே சமயம் மகனுக்கு ஜீவனாம்சம் வழங்க உத்தரவிட்ட குடும்ப நல நீதிமன்றத்தின் உத்தரவில் தலையிடவில்லை என்று உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல் பயணம் செய்து பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக அருகிலேயே புதிய தேர்வு மையங்களை அமைக்க தேர்வுத்துறை இயக்குநர் சசிகலா உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் தேர்வு மையங்கள் அமைப்பதற்கான அவசியம் உள்ள பள்ளிகளை நேரில் ஆய்வு செய்து அதற்கான காரணத்தை குறிப்பிட்டு பரிந்துரை செய்ய உத்தரவிட்டுள்ளார். அரசின் விதிகளின்படி இல்லாத பள்ளிகளில் தேர்வு மையம் அமைக்க கோரினால் அலுவலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. வழிகாட்டுதல்களை பின்பற்றி புதிய பொதுத் தேர்வு மையங்களுக்கான பரிந்துரை அறிக்கையை செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் தேர்வுத்துறை அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்வுத்துறை இயக்குநர் சசிகலா உத்தரவிட்டுள்ளார். சென்னை முழுவதும் மழைநீர் வடிகால் பணிகளை கண்காணிக்க சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. சென்னை சூளைமேட்டில் மழைநீர் வடிகாலில் விழுந்து பெண் உயிரிழந்த நிலையில் மழைநீர் வடிகால் பணிகள் முறையான பாதுகாப்புடன் நடைபெறுகிறதா என கண்காணிக்க சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறும் இடத்தை சுற்றி தடுப்புகள் அமைத்து எச்சரிக்கை பலகைகள் வைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கட்டுமான பணியின் போது பாதுகாப்பு அம்சங்களை கடைபிடிக்கவில்லை என்றால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் ஒப்பந்ததாரர்கள் பணிகளை முடிக்க வேண்டும் எனவும் சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் 6 அணைகளில் சுற்றுலா வசதிகளை மேம்படுத்த விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. சுற்றுலாத்துறையில் அதிக முதலீடுகளை ஈர்க்கவும் தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்கவும் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் 6 அணைகளில் சுற்றுலா வசதிகளை மேம்படுத்த விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதன்படி திருப்பூர் அமராவதி, கோவை ஆழியாறு, ஈரோடு பவானிசாகர், சேலம் மேட்டூர், தேனி வைகை ஆகிய அணைப்பகுதிகளில் சிறந்த சுற்றுலா உட்கட்டமைப்புகளை ஏற்படுத்த விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருகிறது. விரிவான திட்ட அறிக்கை சமர்ப்பித்த பின் குறிப்பிட்ட பகுதிகளில் மேம்பாட்டு பணிகள் செய்யப்பட உள்ளன. திண்டிவனம் நகராட்சியில் பணியாற்றும் பட்டியலின ஊழியரை காலில் விழ வைத்த சம்பவத்தில் நகரமன்ற உறுப்பினர்கள் 3 உள்பட 5 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நகராட்சி அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக பணியாற்றி வரும் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த முனியப்பனிடம் கோப்புகளை எடுத்து வருமாறு நகரமன்ற உறுப்பினர் ரம்யா ஒருமையில் கூறியதாக தெரிகிறது. இந்த விவகாரத்தில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து ரம்யா நகரமன்ற தலைவியின் கணவரும் 8வது வார்டு உறுப்பினர் ரவிச்சந்திரனிடம் கூறியுள்ளார். இதையடுத்து முனியப்பனை நகராட்சி ஆணையர் அலுவலகம் அழைத்து ரம்யா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்துள்ளார் ரவிச்சந்திரன். இது தொடர்பாக முனியப்பன் அளித்த புகாரின் பேரில் நகரமன்ற உறுப்பினர்களான ரம்யா, ராமச்சந்திரன், உடந்தையாக இருந்த பிர்லா செல்வம், ரம்யாவின் கணவர் மரூர் ராஜா, காமராஜ் ஆகியோர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் திண்டிவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
திண்டிவனம் நகராட்சியில் பட்டியலின ஊழியரை காலில் விழ வைத்த விவகாரத்தை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இளநிலை உதவியாளரை சாதிய வன்கொடுமைக்கு ஆளாக்கிய நகர்மன்ற தலைவரின் கணவர் மரூர் ராஜா, உறுப்பினர் ரம்யா உள்ளிட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மக்கள் நலனையும் ஊழியர்கள் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டிய நகர்மன்ற தலைவருடன் இருந்த கும்பல் நடத்திய வன்முறை செயலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிப்பதாக மாநில செயலாளர் முத்தரசன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். சாதிய வன்கொடுமை சம்பவத்தில் தமிழ்நாடு அரசு கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்த வழக்கை நிராகரிக்க மறுத்த உரிமையியல் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து இபிஎஸ் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு அளிக்க உள்ளது. 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதற்கும் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை எதிர்த்தும் திண்டுக்கல் சூரியமூர்த்தி வழக்கு தொடர்ந்திருந்தார். குறிப்பிட்ட வழக்கை நிராகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை சென்னை உரிமையியல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இபிஎஸ் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் நீதிபதி பி பாலாஜி இன்று தீர்ப்பளிக்க உள்ளார். மூத்த குடிமக்களிடமிருந்து திருடப்படும் மதிப்புமிக்க பொருட்களை காவல்துறை மீட்டுத் தர தவறும் பட்சத்தில் அவர்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 68 வயதான கிருஷ்ணவேணி தன்னிடம் இருந்து வழிப்பறி செய்யப்பட்ட 17.5 சவரன் நகையை காவல்துறை மீட்டுத் தரக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி பாரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தபோது நகையை கண்டுபிடிக்க முடியவில்லை என வழக்கு முடித்து வைக்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார். இந்த நிலையில் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி காவல்துறை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க தவறினால் குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி தெரிவித்தார். தொடர்ந்து ஒரு சவரன் நகையின் மதிப்பு 75,000 ரூபாய் என்ற கணக்கில் மனுதாரருக்கு 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார். சேலத்தில் உள்ள கொண்டப்பநாயக்கன்பட்டி, சூரமங்கலம் உள்ளிட்ட இடுகாடு மற்றும் மயானங்களில் பணிபுரிந்து வரும் 10 ஊழியர்களை சேலத்தில் இருந்து பெங்களூருக்கு ஒரு நாள் சுற்றுலாவாக விமானத்தில் அழைத்துச் செல்லப்பட்டனர். முதல் முறையாக விமானத்தில் பறந்த அனுபவத்தை வாழ்நாளில் மறக்கவே முடியாது என மயான ஊழியர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். எனக்கு மட்டும் இல்லை, என்னோட வந்த எல்லாத்துக்குமே முதல்ல அவங்க எல்லாருமே முதல்ல ஃப்ளைட்டில் போகிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு புதுவித அனுபவமாக இருக்குது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே. அவங்களோட எனக்கு இது ஒரு புதுவித அனுபவமாக இருக்குது. நான் ட்ரெயினே போனது இல்லைங்க. ஃப்ளைட்டு சினிமாவில் பார்த்துருக்கேன், டிவியில் பார்த்துருக்குறேன், நேரில் பக்கத்தில் கூட பார்த்தது இல்லையே. இங்கே இருக்கிற காமலாபுரமே எனக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை, நான் பார்த்ததே இல்லை. இப்போ எனக்கு போய் பார்க்க போகிறேன், எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. பல ஆண்டு கனவை நிறைவேற்றிய தனியார் தொண்டு நிறுவன நிர்வாகிகளுக்கு மயான ஊழியர்கள் மகிழ்ச்சி பொங்க நன்றி கூறினர். மீனாட்சியம்மன் கோயிலில் உபகோவிலான புட்டுத்தோப்பு சிவன் கோயிலில் சிவபெருமான் புட்டுக்கு மண் சுமந்த லீலை நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் ஆவணி மூலத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதில் திருவிளையாடல் புராணத்தின் முக்கிய நிகழ்வான சிவபெருமான் புட்டுக்கு மண் சுமந்த லீலை பொதுமக்களின் குடிமராமத்து பணிக்கு மிகச்சிறந்த உதாரணமாக பார்க்கப்படுகிறது. ஆவணி மூலத் திருவிழாவின் 9வது நாளான புட்டுக்கு மண் சுமந்த லீலை நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பாமகவில் இருந்து அன்புமணி நீக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாசின் இருக்கைக்கு கீழே ஒட்டுக்கேட்பு கருவி வைத்தது உள்பட 16 குற்றச்சாட்டுகளை அன்புமணி மீது பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு சுமத்தியது. அதற்கு பதிலளிப்பதற்கான அவகாசம் கடந்த 31ஆம் தேதி முடிந்த நிலையில் மேலும் 2 நாட்கள் அளிக்கப்பட்ட அவகாசத்திலும் அன்புமணி பதிலளிக்கவில்லை. இந்த நிலையில் தைலாபுரத்தில் ராமதாஸ் தலைமையில் கூடிய நிர்வாக குழு கூட்டத்தில் அன்புமணி பதிலளிக்க வரும் 10ஆம் தேதி வரை அவகாசத்தை நீட்டிக்க முடிவெடுக்கப்பட்டது. 2வது நோட்டீஸிற்கும் அன்புமணி பதிலளிக்காவிட்டால் நடவடிக்கை எப்படி இருக்கும் என செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு ராமதாஸ் வழக்கம் போல பாடல் மூலம் பதிலளித்தார். இந்த பாட்டை எத்தனை நாள் தான் நான் பாடுறது? ஏங்கண்ணு
எத்தனை நாள் தான் இந்த பாட்டை பாடுறது? ஐயா, இந்த ஒரு வாரம் அவகாசம் என்பது பேச்சுவார்த்தைக்கான ஒரு ஆதாரமாக இருக்குமா? வாய்ப்பு இருக்குதா? எதுக்கு கொடுக்குறோம்? இதனிடையே சேலம் சென்றிருந்த அன்புமணியிடம் ஒழுங்கு நடவடிக்கை நோட்டீஸ் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது நாளை பதிலளிப்பதாக கூறி விலகிச் சென்றார். யார் எந்த கட்சியில் இருந்து திமுகவிற்கு வந்தாலும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டோம் என்று அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாநகராட்சி 27 மற்றும் 37வது வார்டுகளுக்கான உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இம்முகாமில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முத்துசாமி, டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்த 459 விற்பனையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். எந்த கட்சியிலிருந்து வந்தாலும் திமுகவில் வேண்டான்னு சொல்கிற கட்சி அல்ல, வரவேற்பு கொடுக்குற கட்சி தான். ஆனால் அதுக்காக இன்னொரு கட்சியில் ஒரு தொல்லை பண்ணி அவங்கள மனசங்கடப்படுத்தி அவங்களுக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தி செய்கிற கட்சி திமுக அல்ல. அதனால் நேச்சுரலாக நடக்கிற பொழுது அதுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். முன்னதாக முகாமில் பங்கேற்ற பொதுமக்களிடம் அமைச்சர் முத்துசாமி குறைகளை கேட்டறிந்தார். சென்னை உள்பட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பரவி வருவது இன்ஃப்ளூயன்சா ஏ வகை வைரஸ் காய்ச்சல் மட்டுமே தவிர புதிய வகை வைரஸ் தொற்று இல்லை என பொது சுகாதாரத்துறை விளக்கம் அளித்துள்ளது. சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி உள்ளிட்ட அறிகுறிகளோடு அரசு மருத்துவமனைக்கு வந்தவர்களின் மாதிரிகளை பரிசோதித்த போது அவர்களில் 50% பேருக்கு இன்ஃப்ளூயன்சா ஏ வகை வைரஸ் காய்ச்சல் மட்டுமே இருப்பது உறுதியானது. புதிய வகை வைரஸ் தொற்று பாதிப்பு எதுவும் இல்லை. காய்ச்சல் பாதிப்பு உள்ளவர்கள் தாமதமின்றி அரசு மருத்துவமனைகளை அணுகவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தேவையான அளவு ரத்த பரிசோதனை உபகரணங்கள் இருப்பு வைக்கப்பட்டு இருப்பதாகவும் காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்பு கட்டுப்படுத்தும் அளவிலே இருப்பதாகவும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது. மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விடுதியின் சுவர்களில் ஜெய் பீம் என்று எழுதியதாக கூறி இடைநீக்கம் செய்யப்பட்ட மாணவர்களின் இடைநீக்க உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் இயங்கி வரும் ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனத்தில் சமூகப்பணி 2ஆம் ஆண்டு படிக்கும் அஸ்லம், சயீத், நகல் இப்னு என்ற 3 மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இவர்கள் மூவரும் விடுதியின் சுவர்களில் ஜெய் பீம் என்றும் சுதந்திர பாலஸ்தீனம் என வாக்கியங்களை எழுதியதாக கூறி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இடைநீக்க உத்தரவை எதிர்த்து மாணவர்கள் 3 பேரும் தனித்தனியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கினை விசாரித்த நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் மாணவர்களின் இடைநீக்க உத்தரவை ரத்து செய்தார். அத்துடன் இவர்களுக்கு வரும் டிசம்பர் மாதம் தேர்வு நடத்த வேண்டும் என்றும் ஆய்வு திட்டத்தை மாணவர்கள் தொடர்ந்து மேற்கொள்ளவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். டெல்லியில் தொடங்கிய செமிகான் இந்தியா கண்காட்சியின் 2வது நாள் அமர்வில் பிரதமர் மோடி பங்கேற்றார். கண்காட்சியில் தொழில்நுட்ப அமைப்புகளை பார்வையிட்ட அவர் செமிகண்டக்டர் துறை நிபுணர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது அதன் தொழில்நுட்ப செயல்பாடுகள் குறித்து நிபுணர்கள் விளக்கம் அளித்தனர். அப்போது முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு வெளியிட்ட சிப்பை பிரதமர் மோடி ஆய்வு செய்தார். செமிகான் இந்தியா கண்காட்சியில் பிரதமர் மோடியுடன் ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், இணையமைச்சர் ஜிதின் பிரசாதா மற்றும் துறை சார்ந்த நிபுணர்களும் சென்றனர். ஆட்டோமொபைல் சந்தையில் விக்டோரியஸ் என்ற தனது புதிய SUV காரை மாருதி சுசுகி நிறுவனம் அறிமுகப்படுத்தியது. இந்திய ஆட்டோமொபைல் சந்தையில் நடுத்தர பிரிவு மக்கள் அதிகமானோர் பயன்படுத்தும் கார்களில் பல ஆண்டுகளாக மாருதி சுசுகி கார்கள் முன்னணியில் உள்ளன. குறைந்த விலை, நீடித்த மைலேஜ், அடிப்படை சிறப்பம்சங்கள் என பல்வேறு காரணங்களால் மாருதி சுசுகி கார்கள் மக்களை ஈர்த்து வருகின்றன. இந்நிலையில் SUV பிரிவில் தனது புதிய மாடலான விக்டோரியஸ் காரை மாருதி சுசுகி நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஹைபிரிட், ADAS லெவல் 2, டால்பி அட்மாஸ், அலெக்சா உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை கொண்ட விக்டோரியஸ் பாரத் NCAP பாதுகாப்பு அம்ச குறியீட்டில் 5 நட்சத்திரங்களை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் 10 லட்சம் முதல் 18 லட்சம் ரூபாய் வரை விலை நிர்ணயிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
நடிகை கீர்த்தி சுரேஷ் மற்றும் இயக்குனர் மிஷ்கின் இணைந்து நடிக்கும் கோர்ட் ரூம் டிராமா திரைப்படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் தொடங்கியுள்ளது. இப்படத்தை அறிமுக இயக்குனர் பிரவீன் எஸ் விஜய் உருவாக்க உள்ளார். இதில் நடிகை கீர்த்தி சுரேஷ் முதன்மை பாத்திரத்தில் நடிக்க அவருடன் எதிர் வழக்கறிஞராக இயக்குனர் மிஷ்கின் இணைந்து நடிக்கிறார். இவர்களுடன் பாலசரவணன், பாலாஜி சக்திவேல், தீபா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் இணைந்து நடிக்கின்றனர். இப்படத்தின் படப்பிடிப்பு சென்னை மற்றும் கோவையில் ஒரே கட்டமாக நடத்தி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் 2 அடுக்கு ஜிஎஸ்டி முறைக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 5%, 12%, 18% மற்றும் 28% என 4 அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி வரி விகிதம் குறைந்தபட்சம் 5%, அதிகபட்சம் 18% என 2 அடுக்குகளாக மாற்றப்பட்டுள்ளது. But then these reforms have been carried out with a focus on the common man. Every tax levied on common man's daily use items have gone through a rigorous looking into, and in most cases the rates have come down drastically. அதன்படி பால், முட்டை, தயிர், உப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களுக்கும் பன்னீர், பீஸா, பிரெட் உள்ளிட்டவைக்கும் வரி விலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 33 உயிர்காக்கும் வகையிலான மருந்துகளுக்கும் ஜிஎஸ்டியில் இருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தனிநபர் மருத்துவ காப்பீட்டிற்கு ஜிஎஸ்டியில் இருந்து விலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. வெண்ணெய், நெய் உள்ளிட்ட பால் சார்ந்த பொருட்கள், தின்பண்டங்கள், காற்று செலுத்தப்படாத குளிர்பானங்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களுக்காக ஜிஎஸ்டி வரி 12% இருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தலைக்கு தேய்க்கும் எண்ணெய், ஷாம்பு, பற்பசை, சோப்பு உள்ளிட்ட அன்றாடம் பயன்படுத்தப்படும் பொருட்களுக்கான வரி 18% இருந்து 5% குறைந்துள்ளது. குழந்தைகள் பயன்படுத்தும் பாட்டில், டயப்பருக்கான வரியும் 12% இருந்து 5% குறைந்துள்ளது. ஏசி, டிவி, பாத்திரம் கழுவும் இயந்திரம் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்களுக்கான வரி விதிப்பு 28% இருந்து 18% குறைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் 1200 சிசி திறனுக்கு கீழ் உள்ள கார்கள் மற்றும் 350 சிசி திறனுக்கு கீழ் உள்ள இருசக்கர வாகனங்கள் மற்றும் 3 சக்கர வாகனங்களுக்கான ஜிஎஸ்டி 28% இருந்து 18% குறைந்துள்ளது. வாகன உதிரி பாகங்களுக்கும் 18% ஜிஎஸ்டி விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர் தெளிப்பான்கள், சொட்டு நீர் பாசனத்திற்கான உபகரணங்கள் உள்ளிட்ட வேளாண்மை சார்ந்த உபகரணங்களுக்கான ஜிஎஸ்டி வரி 12% இருந்து 5% மாற்றப்பட்டுள்ளது. டிராக்டர்கள் மற்றும் அதன் பாகங்களுக்கான வரி விதிப்பு 18% இருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளது. அரசுமுறை பயணமாக லண்டன் சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கு இங்கிலாந்து அமைச்சர் கேத்ரினுடன் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பு தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாடு, இங்கிலாந்து இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். கல்வி, ஆராய்ச்சி, திறன் மேம்பாடு, கடல்சார் துறைகளில் உள்ள வாய்ப்புகள் குறித்து பேசியதாகவும், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, ஐடி உற்பத்தி துறைகளில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதையும் இங்கிலாந்து அமைச்சரிடம் எடுத்துக் கூறியதாக தெரிவித்துள்ளார். மேலும் பொருளாதார வளர்ச்சியை கட்டமைப்பதில் இங்கிலாந்து ஒத்துழைப்பளிக்குமாறு அமைச்சர் கேத்ரினுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார். அமித்ஷா அவர்களின் முயற்சி நல்ல விதமாக ஒரு நிலையை அடையும் என்று காத்திருந்தோம். ஆனால் அம்மாவின் தொண்டர்கள் ஒரு நிலையில் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை. யாரை எதிர்த்து இந்த இயக்கம் கண்டோமோ அவர்களை தோளில் தூக்கிச் செல்ல நாம் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல, நல்ல முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நானும் 3-4 மாதங்கள் டெல்லியைச் சேர்ந்தவர்கள் நல்ல ஒரு முடிவெடுப்பார்கள் என்று காத்திருந்தோம். ஆனால் அதற்கு வாய்ப்பு தெரியவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியில் வருகிறோம் தான் சொல்லிட்டேங்க. அதான் சொல்கிறேன், எங்கள் நிலைப்பாடு என்னங்கிறத டிசம்பரில் அறிவிப்பேன்னு சொல்லிட்டேன். சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு 1964 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயிலின் முதற்கட்ட நீட்டிப்பாக விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் வரையில் 15.46 கிலோமீட்டர் தொலைவிற்கான வழித்தடம் அமைய உள்ளது. இதற்கான நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் பிற பணிகளுக்காக 1964 கோடி ரூபாய் ஒப்புதல் வழங்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் நிலத்தை கையகப்படுத்துவதற்கு மட்டும் 1816 கோடி ரூபாய் செலவிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
கல்வி என்பது தனிநபர் வளர்ச்சியையும் சமூக முன்னேற்றத்தையும் இணைக்கும் பாலம் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். திருவாரூர் அருகே உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 10வது பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முர்மு, இந்த ஆண்டு பட்டம் பெறும் 1010 மாணவர்களில் தங்கப்பதக்கம் பெறும் 45 மாணவ மாணவியர்களுக்கும் முனைவர் பட்டம் பெறும் 44 பேருக்கும் பதக்கத்துடன் பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். Helen Rosemary, MSc Geology. Shalini JS, Integrated BSc B.Ed Mathematics. தொடர்ந்து பேசிய அவர், சமுதாயத்தின் புறக்கணிக்கப்பட்டோருக்கு அக்கறை காட்டுங்கள் என்றார். தொழில்துறையுடன் இணைந்து அறிவியல் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் 6 அணைகளில் சுற்றுலா வசதிகளை மேம்படுத்த விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. சுற்றுலாத்துறையில் அதிக முதலீடுகளை ஈர்க்கவும் தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்கவும் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் 6 அணைகளில் சுற்றுலா வசதிகளை மேம்படுத்த விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதன்படி திருப்பூர் அமராவதி, கோவை ஆழியாறு, ஈரோடு பவானிசாகர், சேலம் மேட்டூர், தேனி வைகை ஆகிய அணைப்பகுதிகளில் சிறந்த சுற்றுலா உட்கட்டமைப்புகளை ஏற்படுத்த விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருகிறது. விரிவான திட்ட அறிக்கை சமர்ப்பித்த பின் குறிப்பிட்ட பகுதிகளில் மேம்பாட்டு பணிகள் செய்யப்பட உள்ளன. அதிக அளவு வருமானம் மற்றும் சொத்துக்களை கொண்ட பெண்களுக்கு ஜீவனாம்சம் வழங்க தேவையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த தம்பதி விவாகரத்து கோரி தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை குடும்ப நல நீதிமன்றம் மனைவி மற்றும் மகனுக்கு மாதம் 30,000 ரூபாய் ஜீவனாம்சம் வழங்குமாறு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பி பாலாஜி, மனைவிக்கு அதிக அளவு சொத்துக்கள் மற்றும் வருமானம் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு ஜீவனாம்சம் வழங்க தேவையில்லை என கூறி ஜீவனாம்சம் வழங்க உத்தரவிட்ட குடும்ப நல நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். அதே சமயம் மகனுக்கு ஜீவனாம்சம் வழங்க உத்தரவிட்ட குடும்ப நல நீதிமன்றத்தின் உத்தரவில் தலையிடவில்லை என்று உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்த வழக்கை நிராகரிக்க மறுத்த உரிமையியல் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து இபிஎஸ் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு அளிக்க உள்ளது. 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதற்கும் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை எதிர்த்தும் திண்டுக்கல் சூரியமூர்த்தி வழக்கு தொடர்ந்திருந்தார். குறிப்பிட்ட வழக்கை நிராகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை சென்னை உரிமையியல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இபிஎஸ் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் நீதிபதி பி பாலாஜி இன்று தீர்ப்பளிக்க உள்ளார். டெல்லி என்சிஆரின் பல பகுதிகளில் நேற்றும் கனமழை பெய்ததை அடுத்து யமுனை ஆற்றில் வெள்ளம் அபாய அளவை தாண்டி பாய்ந்தோடுகிறது. இதனால் கரையோரம் உள்ள பகுதிகளில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு ஏராளமான வீடுகளை வெள்ளம் மூழ்கடித்துள்ளது. இருப்பினும் முன்னெச்சரிக்கையாக கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடைமைகளை விட்டுவிட்டு குடும்பமாக வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றனர். மேலும் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் கடைகள், சந்தை பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்ததை அடுத்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. 25 இடங்களில் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் மீட்புப் பணிகளும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. சிறுபான்மையின மாணவர்கள் வெளிநாடுகளில் பட்ட மேற்படிப்பு பயில கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்திற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. பொறியியல், மருத்துவம், வணிகம், பொருளாதாரம், சமூக அறிவியல், சட்டம், கலை உள்ளிட்ட துறைகளில் வெளிநாடுகளில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் படிக்க ஆண்டுதோறும் 10 மாணவர்களுக்கு தலா 36 லட்சம் ரூபாய் வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இதற்காக 3,60 லட்சம் ரூபாய் ஒதுக்கியுள்ள தமிழக அரசு உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கும் மாணவர் 30 வயதிற்குள் இருக்க வேண்டும் என்றும் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்குள் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. விண்ணப்பங்களை பரிசீலித்து தகுதியான மாணவர்களை தேர்வு செய்ய மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை முதன்மை செயலாளர் தலைமையில் தேர்வுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல் பயணம் செய்து பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக அருகிலேயே புதிய தேர்வு மையங்களை அமைக்க தேர்வுத்துறை இயக்குநர் சசிகலா உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் தேர்வு மையங்கள் அமைப்பதற்கான அவசியம் உள்ள பள்ளிகளை நேரில் ஆய்வு செய்து அதற்கான காரணத்தை குறிப்பிட்டு பரிந்துரை செய்ய உத்தரவிட்டுள்ளார். அரசின் விதிகளின்படி இல்லாத பள்ளிகளில் தேர்வு மையம் அமைக்க கோரினால் அலுவலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. வழிகாட்டுதல்களை பின்பற்றி புதிய பொதுத் தேர்வு மையங்களுக்கான பரிந்துரை அறிக்கையை செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் தேர்வுத்துறை அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்வுத்துறை இயக்குநர் சசிகலா உத்தரவிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.